ஈ, அவன் போனானே இன்னும் வரலையே. இவ பெசாட்டி கூறு கட்டவ மாதிரி பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்காளே. என்னத்துக்கு புருஷக்காரன் அவளை வீட்டோட கூட்டிட்டு வந்துட்டானா? என்ன செய்யறது? உன் பேர மேல உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அவ புருஷன் மேல அவளுக்கு அம்புட்டு நம்பிக்கை. அவ புருஷன் அப்படியெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டான்னு அவ தெரிஞ்சு வச்சிருக்கா. நீ உன் புருஷனை நம்பாத மாதிரி அவளையும் நம்பாம இருக்க சொல்றியா? பேதிலவோவா எனக்குன்னு வந்து வாச்சிருக்க பாரு. நான் என் புருஷனை நம்பலனே உனக்கு என்னட்டி தெரியும்? ஆமா ஆமா, நீ நம்பின லட்சணம் தான் எங்களுக்கு நல்லா தெரியுமே. உன் புருஷன் பின்னாடியே வேவ பார்க்க போவ. இன்னைக்கு என் அப்பா இல்லைனால இப்படி தைரியமா பேசுற. உங்க அப்பன் தான் கூறு கட்டவன். நான் இருக்கும்போதே இன்னொருத்தைய வச்சுக்கிட்டு இருந்தான். மார்க்கெட்டுக்கு போகும்போது தான் எனக்கே தெரியும் மீன் கறியை வச்சிருக்காமனு. அப்புறம் தான் விளக்க மத்த கொண்டு அடிச்சேன். தினமும் மீன் வாங்கிட்டு வரானே என்னடான்னு பார்த்தப்ப மீன் நல்ல மீனா இருந்துச்சு. குறைஞ்ச விலைக்கு கொடுத்தான்னா நானும் அதை நம்பினேன். கடைசியில பார்த்தா மீன் கறியை வீட்டுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு வரான். அப்புறம் எவ்வளவு திமிரு இருந்திருக்கு அவனுக்கு. அதான் அடிச்சு வீட்டை விட்டே விரட்டினேன். பேதிலவான் போனதுதான் போனா. 60 வயசுல அவளை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். அதான் இந்த பையன் பயப்படுறியோ? ஓம் புருஷன் ஓடுன மாதிரி எங்க ஓம் பேரனும் அவளை இழுத்துட்டு வந்துருவானே. விளக்க மாட்டேன். அந்த ஆளு என்ன கொஞ்சம் நெஞ்ச பாடாப்படுத்தினாரு. அப்புறம் என்னெல்லாம் படுத்திருக்காரு தெரியுமா? பரவாயில்லம்மா, என் அப்ப படுத்தியும் நீ திடகாத்திரமா தானே இருக்கிற. ஆமாடி, என் மவன் இல்லைனா இந்நேரம் நான் செத்து சுண்ணாம்பா இருப்பேன். என் மவன் என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டான். அந்த ஆளு போனா போறாரு, நீ எதுக்குமா கவலைப்படுற? நீ ராசாத்தி மாதிரி இருப்ப. உன் காலில் வந்து அந்த ஆளு விழுவாருன்னு என்னை வச்சு பார்த்துக்கிட்டான். இன்னைய வரைக்கும் அந்த ஆளு எங்கேயாவது கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு அப்படின்னு நானும் பாக்குறேன். எனக்கு 70 வயசு ஆயிட்டு, அவனுக்கும் 75 வயசு இருக்கும். எங்கேயாவது ஒரு நாள் என் கண்ணுல சிக்காமலா போவான். அன்னைக்கு இருக்கு அவனுக்கு. ஓ, இன்னும் எங்க அப்பா உசுரோட தான் இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வருவாரு ஒரு நாள். மீன்கார சித்தியோட வந்து இறங்குவாரு. 2 பேருக்கும் நீ ஆரத்தி எடுத்து உள்ளால விளக்க மாட்டேன். நானே போனவன ஆளை காணுமேனு கதி கலங்கி போய் உட்கார்ந்துருக்கேன். தாத்தம் பண்ண காரியத்தை இவன் பண்ணி தொலைச்சிருவானோன்னு வயிற்றுல புளி கறக்கி நீ என்னன்னா பல்ல காட்டிக்கிட்டு இருக்க. அவன் பொண்டாட்டிக்காரி அதுக்கு மேல பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா. ஏட்டி, உன் அக்கா காரி அவ வீட்டுல கிடக்கல. என்ன ஏதுன்னு பாத்தியா? போய் ஊரை பக்கம் போச்சல்ல வேண்டியதானே. இல்லைன்னா உன் மைனிக்காரிட்ட ஏதாவது பேசி அவளை மன்னிச்சு விட சொல்லு. எத்தனை நாளைக்கு அடுத்த வீட்டுல கிடப்பா? என்னத்துக்கு இப்ப என்னைய வம்பு கிழித்து விடுதே? எனக்கு இது தேவையா? நல்லா அவகிட்ட 25,000 ரூபாய சொல்லைய வாங்கி முழுங்கிருக்கா. அப்போ அவ வீட்டுல தானே கிடப்பா. என்னடி சொல்ற? 25,000 ரூபாய் அவகிட்ட வாங்கி முழுங்கிருக்காளா? அந்த அளவுக்கு இவளுக்கு திறமையாதுட்டி. வாங்கிட்டு தான் கேட்கணும். எல்லாம் நீ தான் சொல்லி கொடுத்துருப்ப. அதான் சொல்லைய அவகிட்ட 25,000 ரூபாய் வாங்கி முழுங்கிருக்கா. பேதிரவோவா என்ன எடுத்துக்கிட்டி கோத்து விடுதே? எனக்கும் இதுக்கும் இங்க எதுவும் சம்மந்தம் இருக்கா என்ன? எனக்கு எதுவும் தெரியாது. யாருக்கு தெரியும்? நீ என்கிட்ட ஒரு பேச்சு, உன் மாவாக்காரிட்ட ஒரு பேச்சு பேசுவியா இருக்கும். நீ மறுபிடிச்ச கழுத, உனக்கு என்னைய கண்டா இலக்காரமா இருக்கும். அம்மா, உண்மை தானே சொல்லுது. உனக்கு அந்த மோளை தானே பிடிக்கும். என்னைக்கு அது என்ன பிடிச்சிருக்கா உனக்கு? எப்ப பார்த்தாலும் அவளை நீயும் தான் உட்காந்து குசும்பு பேசுவியே. ஒருவேளை பங்குல உனக்கு பதிய கொடுத்திருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. விளக்க மாட்டேன். என்ன கண்டா உங்க எல்லாருக்கும் கிள்ளுக்கிறையா தானே இருக்கு. அந்த பேதில மனுஷன் என்னை விட்டுட்டு போய் தொலைஞ்சிட்டான். நீங்க என்ன போட்டு படுத்துதியே. என் மாவன் இல்லைனா இந்நேரம் நான் எப்படி ஆயிருப்பனோ தெரியாது. உன் புருஷன் போனாருன்னு ஏமா இப்படி வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருந்திருக்க? நீயும் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி இருந்தா எங்களுக்கும் ஒரு புது அப்பா கிடைச்சிருப்பார்ல. செருப்பால ஆத்தாக்காரிட்ட பேசுற பேச்சா வாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். ஒழுங்கா 2 பேரும் ஊரை பார்த்து போய் சேருங்க. புருஷன் வீட்டுல போய் இருந்து சோத்த பொங்கி கொடுங்க. இங்க கிடந்து உசுரை வாங்கிட்டு கிடக்காதீங்க. அதெல்லாம் முடியாது. நான் நித்யா கூட தான் இருக்க போறேன். நான் சென்னைக்கு போனதே இன்னும் என் மேனிய அழகாக்கதான். இன்னும் பியூட்டி பார்லர் கூட போல. அதுக்குள்ளயும் இந்த கிறுக்கச்சி அங்க இருந்து போன போட்டு இங்க வான அழைச்சிட்டா. அவ தான் கூப்பிட்டுருக்கான்னு தெரிஞ்சா நான் இங்க இவளை கூட்டிட்டே வந்திருக்க மாட்டேன். வேற வழி இல்லாம வந்திருக்கோம். இன்னும் சென்னையில போய் பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு. அதுவும் இல்லாம ஒவ்வொரு பியூட்டி பார்லரா ஏறி இறங்கி ஒவ்வொரு கிரீமா அப்ளை பண்ணி என் முகத்தை இன்னும் அழகாக்கணும் தெரியுமா? ஆமாட்டி, ஆத்துக்கு போற வயசுல அழகாகி என்ன பண்ண போற? ஒழுங்கு மரியாதையா ஊர்ல போய் பிள்ளைகளை வளர்த்து படிக்க வைக்கிற வழிய பாரு. ஆமா, உனக்கு பிள்ளைய பிறந்ததுனாலதான் அடுப்பங்கரைக்குள்ளேயே கிடக்கேன்.
என் அழகுக்கும் அறிவுக்கும் வேற எங்கேயாவது நான் பிறந்திருந்தா இந்நேரம் அமெரிக்காலேயோ ஜப்பான்லயோ இருந்திருப்பேன். அழகு போட்டிக்கெல்லாம் போயிருப்பேன். ஐஸ்வர்யா ராய் மாதிரி எனக்கும் அழகு போட்டியில பரிசு கொடுத்துருப்பாங்க தெரியுமா? ஆமா ஆமா, கொடுப்பாவ மோரக்கட்டைய முதல்ல போய் கண்ணாடியில பாரு. ஏமா ஏன் அழகுக்கு என்ன? ஏன் நித்யா, நீ என்னத்துக்கு இப்படி ஊமோல கிடக்க? ஏதாவது சொல்ல. என் அழகுல என்ன குறை நித்யா? ஐயோ அக்கா, உண்மையிலேயே நீங்க நல்ல அழகுதான். யாரு உங்களை அழகு இல்லைன்னு சொன்னா? நேத்து வந்தவா அந்த பிள்ளைக்கு என் அருமை தெரியுது. நீயும் பெத்தவ தானே, என்னைக்காவது ஒரு நாள் என் அழக இப்படி பாராட்டி பேசியிருப்பியா? ரொம்ப முக்கியம். என்ன அசோக்கு இப்படி செல மாதிரி நின்னா என்ன அர்த்தம்? என்ன சொன்னா? ஏய், அவ உன் கூட வராததை பார்த்த உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தோணுது. எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுல்ல? என்னடா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க? என்னன்னு சொல்லு. அவ எதுவும் வம்பு பண்ணாளா? இல்ல இல்லம்மா, அவ என்கிட்ட மன்னிப்பு கேட்கதான் கூப்பிட்டுருக்கா. இனி உன் வாழ்க்கைய சந்தோஷமா அமைச்சுக்க. உன் வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன். நான் என் புருஷன் கூடயே வாழ போறேன்னு சொல்லிட்டாமா. பேதியில போவா, இதுக்கா இம்பிட்டு சீனை போட்ட? அத போன்லயே சொல்லியிருந்திருக்கலாம்ல. நம்ம எல்லாரையும் அங்க இருந்து இங்க வரவழைச்சி என்ன பாடு படுத்தி எடுத்துட்டா. எல்லாம் வீணா போச்சுன்னு சொல்றியாத்த? அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கணுமோ? பாவி, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ இப்படி பேசுவியல. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படாம பேச்சுக்கு சொன்னாலும் பேச்சுக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா கேட. அவ நேர்ல மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிருந்திருப்பா. அவ கூட முந்தா நாள் பேசின பேச்சுன்னு பார்த்து நானே அசந்து போயிட்டேன். எங்க இன்னும் நம்மளுக்கு தொல்லை தான் கொடுக்க போறாளோன்னு மனசெல்லாம் பாரமா இருந்துச்சு. இப்ப அசோக்கு சொன்ன பிறகுதான் மனசு நிறைவா இருக்கு. கண்டாளி கொஞ்சம் நெஞ்ச பாடா படுத்தி எடுத்துட்டா. அவ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமவளா வந்திருந்தானா அவ்வளவுதான், உங்க ஆத்தா பம்பைய ஆஞ்சிருந்திருப்பா. இந்த பிள்ளைய கிடக்க வாய் பேசாம கம்முன்னு கிடக்கு. உங்க எல்லாருக்கும் என் பம்பைய ஆயிரம் தான் ரொம்ப முக்கியமா போச்சுன்னு மருமவளே ஒரு பேச்சுக்கு சொன்னேன், உடனே என்கிட்ட மல்லுக்கு நின்றாத. எப்படி எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. இனி அது உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. நித்யா, அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைமா. சரித்த. அடியே, சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான். நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசுறேன். உன் வாய கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு இருக்கியா? நான் என்னடா பேசுவேன்னு ஒட்டு கேட்கறதுக்காகவே இருப்ப போல. இல்ல, உன் பொண்டாட்டிட்ட பேசணும்னா தனியா ரூம்குள்ள வச்சு பேசணும். ஏன் முன்னாடி பேசினா நான் அப்படித்தான் சொல்லுவேன். நீ என்ன கிழவி இப்படி உத்து பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க? அதுவா, நீயும் எங்க உன் தாத்தா மீன்காரியை இழுத்துட்டு வந்த மாதிரி இவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துருவியோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, நல்ல காரியம் பண்ணின. என்ன உன் புருஷனை மாதிரி பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுவேன்னு நினைச்சியா? யாரைத்தான் நம்ப முடியுது? நீயும் எங்க உங்க தாத்தா மாதிரி இருந்துருவியோன்னு நினைச்சேன். ரொம்ப தான் ஆசை. அப்படி கட்டுறதா இருந்தா ஒன்னதான் கட்டிக்குவேன். அது ஒண்ணுதான் குறை. ஏன் டார்லிங் இப்படி முறைக்கிற? உனக்கு எனக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா தானே இருக்கும். ஆமால, ரொம்ப நல்லா இருக்கும். போ உன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள போயிட்டா அவளை போய் கட்டி பிடிச்சுக்கோ. ஏன் டார்லிங் உனக்கு இம்புட்டு போறாம? இல்ல, போறாமலாம் ஒண்ணும் இல்ல. நீ நல்லா இருந்தா அதுவே போதும். போ டார்லிங். ஏங்க கீழே விடுங்க. எதுக்கு இப்ப இப்படி தூக்கிட்டு நிக்கிறீங்க? விடுங்க. நித்யா, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வேற அவ ஏதாவது சொல்லுவாளோன்னு மனசு சங்கடத்தோட போனேன். ஆனா அவ பேசின பேச்சு என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நாம அப்படியே எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோமா? சரிங்க, கோயிலுக்கு போயிட்டு எங்கேயாவது போயிட்டு வருவோம். ஏங்க அத்தை வேற தனியா தானே இருக்கிறாங்க, அவங்களையும் கூட்டிட்டு போவோமா? நம்ம 2 பேர் போலான்னா நீ எப்போ பார்த்தாலும் அதை தொஸ்கு பிடிச்சிக்கிட்டே அலையிற. அது நம்மளை ரொமான்ஸ் பண்ண விடவே விடாது. இல்லைங்க, தனியா இருக்கிறாங்கல்ல, அதான் சொன்னேன். நான் ரெடி ஆயிட்டேன், வாங்க போவோம். ஐயோ அக்கா, எருக்கி விடுங்க. பரவாயில்ல, அவன் தூக்கட்டும். ரொம்ப நாள் கழிச்சு தூக்கி இருக்கான். நான் ஒன்னும் சொல்லல. நான் வெளியே உட்கார்ந்துருக்கேன். சீக்கிரமா கிளம்பி வாங்க. அத்தை, இந்த ஊருக்கு இந்த Dress உனக்கு தேவையா? என்னல இது? என்னை பார்த்து வெளியே போகும்போது அத்தை எல்லாம் கூப்பிடாத.
யாராவது பார்த்தா நான் உனக்கு அத்தையான்னு கேட்க போறாங்க. என்னை பார்த்தா உன்னோட இளமையா இருக்கு. இந்த ஊருக்கு இந்த ட்ரெஸ் போடாம எந்த ஊர்ல போட? சும்மா கிளம்பி வா, இதான் எனக்கு நல்லா இருக்கு. அது சரி, போ போ. என் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு வரேன். உனக்கு மூக்கு வேத்துருமே. அவ உன்னை தொஸ்கு பிடிச்சிட்டு அலையிற வரைக்கும் என்னையும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து இருக்க விடவே மாட்ட போல இருக்கு. எல்லாம் போதும். அவ மாசமா இருக்கா, அவளை தூக்கி கீழே கீழே போட்டுறாத. நான் போய் வெளியே உட்காந்துருக்கேன், சீக்கிரம் வா. ஏங்க அவங்க கிட்ட வம்பு பண்றீங்க? அதுக்கு தெரியும் நாம எங்கேயாவது வெளியே கிளம்பிடுவோன்னு. அதான் ஆளா கிளம்பிட்டு வந்து நிக்கி. நான் அதை கூப்பிட வேண்டாம்னு சொன்னல, நீ சொல்லிட்டியோ? நீங்க நான் ஒண்ணுமே சொல்லல. அக்காக்கு தெரியும் நம்ம எப்படியும் கோயிலுக்கு போவோன்னு, அதான் கிளம்பிட்டாங்க. ஐயே, அது கோயிலுக்கு போற மாதிரியே கிளம்பி இருக்கு. இந்நேரம் எங்கேயாவது தேட்டருக்கு போற மாதிரி கிளம்பி உட்கார்ந்துருக்கு. சரி வா கிளம்புவோம். அவங்களும் வரட்டுங்க, ஏங்க அப்படியெல்லாம் பேசுறீங்க? பாவம், நமக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருக்கிறாங்க. எம்பிட்டு நேரம் தனியா இருப்பாங்க. அதான் ஒத்தாசையா இருக்கு உனக்கு. நீ தான் அதுக்கு சோறு பொங்கி போடுற. அப்படிலாம் பேசாதீங்க. அவங்க கலகலன்னு சின்ன குழந்தை மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. சரி சரி, ஓ சந்தோஷமே ஏன் சந்தோஷம். வா போவோம். சரிங்க.